2:13 பிலிப்பியர் 2:13 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு அற்புதமான நல்ல வசனம் இது. தேவன் எழுதி கொடுத்தார். இந்த பிலிப்பியர் புஸ்தகமே ஒரு அருமையான புஸ்தகம். அதில் இப்படி ஒரு வசனம், ஏனெனில் என்றால் தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். முதலாவது அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனை உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெருசு. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு யோசனை பெரியது. அவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஏனெனில் தேவனே அதை செய்கிறார். எல்லாம் தேவன் தான். தேவனை முதலாவது வைக்க வேண்டும். தேவனையே மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் இயேசு என்று உங்கள் வாயில வந்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவுக்காக இயேசுவே செய்கிறார். என்னை என்று உங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று இயேசு சொன்னாரே. தேவனே என்று வேதம் ஆரம்பிக்கிறது. இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று வேதம் முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆதியிலே வசனம் இருந்தது என்று யோவான் சுவிசேஷம் தொடங்குகிறது. எல்லாம் தேவனை வைத்துதான் இந்த வேத புஸ்தகம் இருக்கிறது. தேவனே தம்முடைய தயவுள்ள தேவன். அவர் இரக்கமுள்ள தேவன். தயவுள்ள தேவன். தயை, அந்த இரக்கம், தயை நிறைந்த அந்த தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் எப்படி இருக்கிறது என்றால் தயவுள்ள தேவனுடைய சித்தம். அது உங்களை மிகவும் கடினமான ஒரு பாதையிலே நடத்த வேண்டும் என்கிறது அல்ல. உங்களை மிகவும் ப்ரெஷர் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. தயவுள்ள தேவனுடைய சித்தம் அது மிகவும் இலகுவானது, மிருதுவானது, மிகவும் நன்றாய் அழகாய், அது வெறும் ஜென்டில்னஸ். அது மிகவும் அருமையான ஒரு தேவனுடைய சித்தம். அந்த தேவனுடைய சித்தம் என்ன செய்கிறது? உங்களை தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தமாக இருப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் துதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் நீங்கள் இயேசுக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த தேவனுடைய சித்தம் என்ன செய்கிறது என்றால் உங்களுக்குள்ளாக ஒரு விருப்பத்தை கொடுக்கிறது. விருப்பமும் அவர்தான் கொடுக்கிறார். அந்த விருப்பத்தை கொடுத்துவிட்டு அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான செய்கையும் அவர் உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறார். 3 காரியங்கள்: விருப்பம் வருகிறது, செய்கை வருகிறது, அதை செயல்படுத்துகிற அந்த திட்டம் அதை நிறைவேற்றி முடிக்கிறது. என்னால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், அவராலே நான் ஒரு மதிலையும் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், மதிலை தாண்டுவேன் என்று சொல்லியிருக்கிறது. அதே போல அந்த விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று இயேசு கிறிஸ்து அந்த தகப்பனார் இடத்தில் சொன்னாரே. அப்படிப்பட்ட செய்கைகளை, விருப்பங்களையும் செய்கைகளையும் வைத்து அந்த முதலாவது விருப்பத்தை உண்டாக்குகிறார். அந்த விருப்பம் ஒரு செயல் வடிவம் பெறுகிறது. அந்த செயல் வடிவத்தோடு திட்டத்தை உண்டாக்கி அந்த திட்டத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவார். எனக்கு அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே மோசையை பார்க்கிறோம். அவனுக்குள்ள அந்த விருப்பத்தை வைத்து அவனை எடுத்து பயன்படுத்தினார். 120 வருஷம், 40 வருஷம் அரண்மனை, 40 வருஷம் வனாந்திரம், 40 வருஷம் தேவனால் வலிமையாக பயன்படுத்தப்பட்டார். அந்த யாத்திரா முழுவதும் அதுதான் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே பவுல் என்பவரை பாருங்கள். அவருக்கு இயேசு கிறிஸ்து மீது அவ்வளவு விருப்பம். இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும், சொல்லப்பட்டிராத இடங்களிலே அறிவிக்க வேண்டும், நான் நாடுகிறேன் என்று சொன்னுகிறாரு. எங்களுடைய தலைவர், எங்களுடைய ஷைலோ குடும்பத்தினுடைய பிரசிடென்ட் டாக்டர் ரெவரண்ட் வசந்த் எட்வர்ட் அவர்கள் அந்தமானை குறித்து அதிகமாக விருப்பப்பட்டார். இன்று அந்தமானிலே அநேக இடங்களிலே தேவனுடைய சபையை கட்டி முடிக்க அவரை தேவன் பயன்படுத்தினார். அதே அந்தமானிலே அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த அந்தமான் அவருக்கு ஆசை மிகவும். அந்தமான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாக இருக்கிறது, நான் செய்கிற ஜபமாக இருக்கிறது என்று அடிக்கடி சொல்லுவார். அதே அந்தமானுக்கு அவர் அதிகமாய் பிரயாணம் பண்ணி இருக்கிறார். அந்த அநேக தீவுகளிலே தேவனுடைய சபையை ஸ்தாபிக்க தேவன் அவரை பயன்படுத்தினார். மிஷினரி ஸ்தாபனத்தை உண்டாக்கி இன்றும் அவருடைய தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வில்லியம் கேரி என்பவர் பெங்காலி வேதத்தை மொழிபெயர்க்கும் போது அது 14 மொழியிலே மொழிபெயர்க்கும்படியாக தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தினார். வேதத்தின் மீது அவருக்கு ஒரு ஆசை. எனக்கு வட இந்தியாவை குறித்து மிகவும் ஆசை இருந்தது. பீகாரில் நான் ஊழியம் செய்த போது, வியாதியான போது, ஐயோ வட இந்தியாவில் இனி ஊழியம் செய்ய முடியாது என்று நினைக்கும் போது, அந்தமானிலே ஒரு 8-9 வருஷம் இருந்த பிறகு ராஜஸ்தானிலே ஒரு 27 வருஷமும்,
இப்போது ராய்ப்பூரில் ஒரு 4 வருஷமும் வசந்தனோடு கூட அசிஸ்டண்டாகி ஒரு 3 வருஷமும் இப்படியாக தேவனுடைய ஊழியத்தின் விருப்பம் எனக்குள்ளாக இருந்தபடியினாலே அந்த விருப்பத்தை உண்டாக்கி அதை செய்கையாக மாற்றி அந்த செய்கையை வெளிப்படுத்தும்படியாக தேவன் ஊழியங்களை ஸ்தாபித்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்று வட இந்தியாவிலே ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், இந்த வசனத்தை விசுவாசியுங்கள். மறுபடியும் நான் படிக்கிறேன். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அவரே செய்கிறார். தேவனை விசுவாசிப்போம். இந்த வசனத்தில் உள்ள அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் மீது வந்து தங்குவதாக. God bless you.